Hello viewers, welcome to Tamil One YouTube channel. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் வளம் யூடியூப் சேனல். உண்மைக்குள் புகுந்த பேய், தானாக வளரும் முடி, 100 ஆண்டுகளாக தீர்க்க முடியாத ஒரு மர்மம். ஜப்பான் நாட்டுல சுமார் 100 ஆண்டுகளுக்கும் பழமையான ஒரு பொம்மை இருக்கு. அந்த பொம்மைக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு சிறுமியோட ஆவி புகுந்திருக்கு அப்படின்னு பரவலா அந்த ஊர் முழுக்க பேசப்படுது. யார் அந்த சிறுமி? அந்த பொம்மைக்கு அந்த சிறுமிக்கு என்ன சம்பந்தம்? வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1918ஆம் ஆண்டு ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஒரு இளைஞன், அவர் பேர் பார்த்தீங்கன்னா சுசுகிங்க. அவருக்கு வயசு பார்த்தீங்கன்னா 18 தான் ஆகுது. அவர் வெளியூருக்காக பயணம் செய்கிறாருங்க. அவர் வெளியூர் போயிட்டு திரும்பி வரும்போது தன்னோட தங்கச்சி, அதாவது அவருக்கு ஒரு தங்கச்சி இருக்குங்க, 3 வயசு தான் ஆகுது. அவங்க தங்கச்சிக்கோசரம் ஒரு பொம்மையை வாங்கிட்டு வராருங்க அங்கிருந்து. இந்த சுசுகிக்கு பாத்தீங்கன்னா ஒகிஹு அப்படின்னு ஒரு தங்கச்சி இருக்காங்க. அந்த பொம்மையை அவங்க தங்கச்சி கிட்ட பரிசா கொடுக்கும்போது அவங்க ரொம்பவுமே ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. இந்த பொம்மை பார்க்கறதுக்கு மிகவும் அழகா இருக்குதுங்க. அதோட வெளித்தோற்றம் பாத்தீங்கன்னா அதோட தலைமுடி பாப் கட்டிங் வெட்டியும், அதோட ட்ரெஸ் பாத்தீங்கன்னா ஜப்பானியர்கள் பாரம்பரிய உடையை போட்டும் அழகா இருக்குதுங்க. இந்த பொம்மையோட முகத்தோற்றம் பாத்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு ஜப்பானிய முகத்தோற்றத்தோட காணப்படுது. அதாவது நம்ம பீப்புளை பார்க்கும்போது இவங்க ஜாப்பனீஸ் பீப்புள் அப்படிங்கறத நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிருவோம். அந்த மாதிரி இந்த பொம்மை இருக்கு. அதனால ஒகிஹுக்கு பாத்தீங்கன்னா இந்த பொம்மை ரொம்பவுமே பிடிச்சு போயிருது. ஒகிகு பாத்தீங்கன்னா அந்த பொம்மையை வாங்கி கொடுத்த நாள்ல இருந்து அவங்க எங்க வெளியே போனாலும் அந்த பொம்மையோட தாங்க வெளியே போவாங்க வருவாங்க. ஏன்னா அந்த பொம்மையை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அந்த பொம்மையை பாத்தீங்கன்னா ஒகிஹு தன்னுடைய ஃப்ரெண்டு மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறா. அவ சாப்பிடும் போது அந்த பொம்மைக்கு உணவு கொடுக்குறா. குளிக்கும் போதும் சரி, மத்த எல்லா நேரங்கள்லயும் சரி அந்த பொம்மை கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்றா. ஒகிகு பாத்தீங்கன்னா சில நாட்கள் அந்த பொம்மையோட ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க வாழ்க்கைய. இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா திடீர்னு ஒகிகு பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லாம போயிருதுங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பொண்ணுக்கு உடல்நிலை ரொம்பவுமே மோசமாயி இந்த உலகத்தை விட்டு பிரியிற சூழ்நிலை வருது. அதுக்கப்புறம் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பண்ணியும் அந்த பொண்ணை காப்பாற்ற முடியல. அந்த பொண்ணு இறந்து போயிடுறா. ஒகிகுவோட இழப்ப அவங்க பெற்றோரும் அவங்க அண்ணனும் தாங்கிக்கவே முடியலைங்க. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒகிகு யூஸ் பண்ண அந்த பொம்மையை பாத்தீங்கன்னா அந்த பாப்பாவோட நினைவா அவங்க வீட்லயே வச்சிருக்கிறாங்க. அந்த பொம்மைக்கு ஒகிஹுன்னு பேர் வச்சு இறந்து போன அவங்களோட பொண்ணு ஞாபகமா அந்த பொம்மையை வழிபடவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்படிதான் அந்த பொம்மைய ஒகிகுவா நினைச்சு வழிபட்டுட்டு வராங்க. அப்படி வழிபட்டுட்டு வரும்போது தான் ஒரு நாள் அவங்க கவனிக்கிறாங்க அந்த பொம்மையில சில மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்குதுங்க. அது என்ன மாற்றம்னு பாத்தீங்கன்னா அந்த பொம்மையோட தலைமுடி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்குதுங்க. எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த பொம்மையை அவங்க அண்ணன் சுசுகி தானே வாங்கி கொடுத்திருக்காரு. அவர் அந்த பொம்மையை வாங்கும் போது பாப் கட்டிங்ல தான் அந்த பொம்மை இருந்திருக்கு. தலைமுடி வந்து பாப் கட்டிங் அந்த அளவுல தான் முடி இருந்திருக்கு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அந்த பொம்மையோட முட்டி வரைக்கும் தலைமுடி வளர்ந்துருக்கு. அதை அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. இதை பார்த்து அவங்க குடும்பத்தினர் அந்த பொம்மைக்குள்ள பாத்தீங்கன்னா ஒகிகு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்புறாங்க. ஒகிகுவோட ஆவிதான் அந்த பொம்மைக்குள்ள புகுந்து நம்ம கூடயே வாழ்ந்துட்டு இருக்கிறதாவும் நம்புறாங்க. ஒரு கட்டத்துல இந்த நியூஸ் பாத்தீங்கன்னா அவங்க ஊர் முழுக்க பரவ ஆரம்பிக்குது. ஒரு சிலருக்கு இது சந்தேகம் வருது. இது உண்மையா இருக்குமா? இந்த மாதிரி பொம்மைக்குள்ள வந்து ஒரு பேய் இருக்குமா, இல்ல ஒரு ஆன்மா இருக்குமா அப்படிங்கிறது பலருக்கும் சந்தேகமா இருக்கு. இதுக்கப்புறம் அவங்க என்ன முடிவு பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த முடிவை வெட்டி லேப் டெஸ்ட்டுக்காக அனுப்பி பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அந்த லேப் டெஸ்டோட ரிசல்ட்டை பார்த்து எல்லாருமே ஷாக்காகி நிக்கிறாங்க. ஏன்னா அந்த முடி பாத்தீங்கன்னா ஒரு பொம்மையோட முடி இல்லைன்னு வந்திருக்குதுங்க. அது ஒரு மனிதரோட முடி அப்படின்னு லேப் டெஸ்ட் ரிப்போர்ட்ல வந்திருக்கு. இது எப்படி சாத்தியமாகும்? பொம்மைக்கு எப்படி மனிதனுடைய முடி வளரும்? எல்லாருமே பார்த்திருப்போம், பொம்மையோட முடி ஒரு மாதிரி பிளாஸ்டிக் மாதிரி நர நரன்னு இருக்கும். மனிதனுடைய முடி எப்படி இருக்குன்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். பொம்மையில மனித முடி இருக்கிறத பார்த்துட்டு எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. இந்த மர்மங்கள் இன்னைக்கும் தீர்க்க முடியாம தான் இருக்கு. இதுக்கு பின்னாடி என்ன அறிவியல் காரணம் இருக்கு என பலரும் ஆராய்ச்சி செஞ்சாங்க. ஆனா அந்த எல்லா ஆராய்ச்சியும் வீணாதாங்க போச்சு. ஏன்னா யாராலையுமே இதை பத்தி கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை அந்த பொம்மை செய்யும் போது மனிதனுடைய முடியை கீது ஒட்டி கொடுத்துருப்பாங்களோ அப்படின்ற சந்தேகமும் நிறைய பேத்துக்கு வருது. அப்படி மனிதனுடைய முடி ஒட்டி இருந்தோம்னா இப்ப மனிதனுக்கு பாத்தீங்க அப்படின்னா முடி வளர்றதுக்கு காரணம் நம்மளோட உணவு முறைகள் இருக்கு, ரத்த ஓட்டம் இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. பொம்மைக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அது ஒட்டியதுனால அதோடைய நார்மல் ஸ்டேஜ் எப்படி ஒட்டி கொடுத்தாங்களோ அந்த அளவுல தான் இருக்கும். அது எப்படி வளரும்? வளர்றதுக்கு என்ன சாத்தியம் இருக்கு? ஜப்பான் நாட்டுல இன்னமும் அந்த பொம்மை அங்கதான் இருக்கு. அதோட தலைமுடி பாத்தீங்கன்னா இன்னமும் வளர்ந்துகிட்டு தான் இருக்கு. அதோட முடிய அப்பப்ப வெட்டிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மத்தை யாராலையுமே இன்னமும் கண்டுபிடிக்க முடியல. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு அந்த பொம்மை மேல எவ்வளவு ஒரு ஆசை இருந்திருக்கும். அப்படி இருந்திருக்குமா, இல்ல அந்த குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போக முடியாத ஒரு நிலைமை அந்த பொண்ணுக்கு இருந்திருக்குமா? இறந்து போன அந்த பொண்ணு அந்த குடும்பத்தை ரொம்பவுமே மிஸ் பண்றதுனால கூட அந்த பொம்மைக்குள்ள வந்து தன்னுடைய ஆன்மாவா வாழ்ந்துட்டு இருக்கலாம் இல்லையா? இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கு. நம்மளுடைய நம்பிக்கையை பொறுத்து அது என்ன வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி மர்மங்களை இதுக்கு முன்னாடி நீங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி ஏதாவது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்க நம்புறோங்க. இந்த மாதிரி மர்மங்கள் மற்றும் அமானுஷ்யங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தமிழ்வனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மர்மங்களையும் அமானுஷ்யங்களையும் விரும்பக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்ககிட்ட இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து உங்க சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுத்துட்டு வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.